வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இவ்வளோ பெரிய உலகத்தில் பல இண்டு இடுக்களையும் மூல முடுக்களையும் பலவிதமான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதில் சில உயிரினங்களை நம்ம நினச்சா கூட நேரில் போய் பார்க்க முடியாது. சில உயிரினங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி உயிரினங்கள் இருக்கான்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் சில காலம் போனால் அதில் சில உயிரினங்களை நம்மளால் எப்பவுமே பார்க்க முடியாது. ஸோ இப்போவே நம்ம உலகத்தோடு அதிகம் பார்க்கப்படாத 8 உயிரினங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க அந்த 8 விலங்குகள் எது எதுன்னு பார்க்கலாம். மடகாஸ்கரை பூர்வீகமாக கொண்ட இந்த பாலூட்டிகளை பார்க்கறதுக்கு முள்ளம்பன்றிகள் மாதிரி இருந்தாலும் அதுங்களுக்கும் இதுங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா யானைக்கு தான் இதுங்க க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கு. உடம்பு முழுக்க கருப்பு மஞ்சள் பட்டைகளாக காட்சியளிக்கிற இதோட நிறமானது எதிரிகளுக்கு என்னை தொடாதுன்னு ஒரு எச்சரிக்கையாக இருக்கு. முள்ளம்பன்றி மாதிரியே இதோட உடம்பு முழுக்க முட்களால் நிரம்பி இருக்கு. முக்கியமாக தலையை சுற்றி தான் நீளமாகவும் அதிகமாகவும் இருக்கு. ஏதாச்சும் ஒரு பிரெடேட்டர் இதோட பக்கத்தில் வந்தால் இந்த முற்களை ஸ்ட்ரைட்டாக நிமிர்த்தி பயமுறுத்தும். இதையும் மீறி பக்கத்தில் நெருங்கினா முற்களால் குத்து வாங்க வேண்டி வரும். உடம்புக்கு மேலே இருக்க இந்த முற்கள் ஸ்ட்ரைட்டாக நிமிறதோட மட்டும் இல்லாமல் முதுகில் இருக்க முற்கள் ஒன்னோடு ஒன்று உரசி அதிக அதிர்வெண் கொண்ட சத்தங்களை எழுப்போம். இந்த சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாதுனாலும் இதை வேட்டையாட வர்ற பிரெடேட்டர்ஸ்க்கு நல்லாவே கேட்கும். ஸோ அதுங்க இந்த சத்தத்தால் பயந்து இதை விட்டு விலகி போகும். இப்படி உடம்புக்கு மேலே இருக்க முட்களால் உருவாகிற சத்தத்தை வச்சு எதிரிகளை பயமுறுத்ததோட மட்டும் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணவும் பயன்படுத்துது. மூஞ்சிலுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிற இதோட நீளமான மூக்கு சிறந்த வாசனை உணர்வுக்கு பயன்படுது. மண்ணை விலக்கி விட்டு மண்புழுவை கண்டுபிடிக்கவும் பயன்படுது. டேஸ்லையும் நைட்லையும் ரொம்ப ஆக்டிவாக செயல்படுற இந்த ஸ்ட்ரீக் டென்ட்ராக் மண்புழுக்களை தான் அதிகமாக சாப்பிடுது. மடகாஸ்கரில் மட்டுமே வாழ்றதால தான் இதுங்களை அதிகமாக நம்மளால் பார்க்கவே முடியல. இதுங்க ரொம்ப பெருசுலாம் கிடையாது, குட்டி உயிரினங்கள் தான். அதிகபட்சமாக 17 சென்டிமீட்டர் நீளமும் 280 கிராம் எடையும் இருக்கும். இதோட ஆயுட்காலம் கூட ரொம்ப கம்மி தான், 2 to 3 வருஷம் மட்டும்தான் வாழுது. அரேபிய பாலைவனங்களில் ஒரே ஒரு திமிழ் இருக்கிற இந்த மாதிரியான ஒட்டகங்களை தான் நாம் அதிகமாக பார்த்துருப்போம். ஆனால் மத்திய ஆசியாவில் காணப்படுற இந்த ஒட்டகங்களுக்கு மலைகள் மாதிரி 2 திமிழ் இருக்கு. ஏன் இந்த ஒட்டகங்களுக்கு மட்டும் 2 திமிழ் இருக்குன்னா அரேபிய ஒட்டகங்களை விட இதுங்க தான் அதிகமான வறட்சியை சந்திக்குது. உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் எப்பெல்லாம் உணவு கிடைக்குதோ அப்பெல்லாம் நல்லா சாப்பிட்டு அதுலேருந்து வர்ற கொழுப்பை இந்த 2 திமிழில் சேமித்து வச்சுக்கும். உணவு கிடைக்காதப்ப திமிழில் இருக்க கொழுப்பை கரைச்சி தனக்கான ஆற்றலை எடுத்துக்கும். அப்புறம் மற்ற ஒட்டகங்களை விட இதுங்களுக்கு நீளமான முடிகள் இருக்கு. கழுத்துலையும் தொண்டையிலையும் தாடி மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கு. அப்புறம் தலை திமிழ் உட்பட உடம்போட இன்னும் சில பகுதிகளையும் அடர்த்தியான முடிகள் இருக்கு. ஏன் இதுக்கு இவ்வளோ முடி இருக்குன்னா சிம்பிள் தான், குளிர்காலத்தில் குளிரை தாங்கிறதுக்காக. அப்புறம் இந்த முடிகள் கோடை காலத்தில் தேவைப்படாதால தானாகவே உதிர்ந்துடும். இந்த அடாப்டேஷனால எந்த ஒரு கடுமையான சூழ்நிலையவும் இதால் சமாளிக்க முடியும். உதாரணத்துக்கு பாலைவனத்தில் எந்த அளவுக்கு வெப்பநிலை இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். பகலில் எந்த அளவுக்கு கடுமையான வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு நைட்லேயும் குளிர் நம்மளை உரைய வச்சிரும். இதுலேயும் மத்திய ஆசியாவில் இருக்க கோபி பாலைவனத்தில் இதுங்க வாழ்றதால மற்ற ஒட்டகங்களை விட அதிகமான குளிரையும் வெயிலையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அதுக்காக தான் குளிர்காலத்தில் குளிரை சமாளிக்க அடர்த்தியான ரோமங்களையும் கோடை காலத்தில் அது உதிர்ந்தும் காணப்படுது. இதனால் இந்த இரட்டை திமிழ் ஒட்டகங்களால் -30°C அளவுக்கான கடுமையான குளிரையும் 50°C அளவுக்கான கடுமையான வெப்பத்தையும் சமாளிக்க முடியும். மற்ற எந்த ஒட்டகங்களை விட இதுங்க தான் பெருசு. 8 அடி உயரத்தையும் 12 அடி நீளத்தையும் அடைகிற இந்த ஒட்டகங்கள் 300 to 1000 கிலோ எடையும் இருக்கும். பொதுவாக 30 to 50 வருஷம் வரை வாழுது. 8 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியில் அங்கிலோசஸ் அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய டைனோசர்கள் வாழ்ந்தது. இந்த டைனோசரை பார்த்தீங்களா, உடம்பு முழுக்க செதிலா கூரான முக்கோண வடிவ வாயோட இதில் நீளமான வாலும் இருக்கு. இப்பவும் கூட இந்த அங்கிலோசர் மாதிரியான உயிரினம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுதான் இந்த அலிகேட்டர் ஸ்னாப்பிங் டர்ட்டில். இந்த ஆமையை பார்க்க கிட்டத்தட்ட அங்கிலோசர் மாதிரியே இருக்கு. ஓட்டில் இருக்க 3 வரிசையில் அமைஞ்ச நட்சத்திர வடிவ முகடுகளும் 2 தாடையோட நுனியில் இருக்க முக்கோண வடிவ ஷார்ப்பான முனைகளும் பின்னாடி நீடிட்டு இருக்க வாலும் அங்கிலோசர் டைனோசர் தான் நமக்கு ஞாபகப்படுத்தும். அந்த அளவுக்கு பார்க்க யூனிக்கா தனித்துவமா ஒரு பழங்கால உயிரினம் மாதிரியே இருக்கு. வட அமெரிக்காவோட மிகப்பெரிய நன்னீர் ஆமையான இது 35 to 80 சென்டிமீட்டர் நீளமும் 8 to 80 கிலோ எடையும் இருக்கும். உலகத்திலேயே அதிக எடை இருக்கிற ஆமைகள் இதுங்க தான். இதோட திட சாம்பல், பழுப்பு, கருப்பு, ஆளி பச்சை மாதிரியான நிறங்கள் தண்ணிக்கடியில் கிடக்கிற ஒரு பாறை மாதிரி சிறந்த உருமறைப்பை கொடுக்குது. ஓட்டுல படிகிற பாசிகளானது உருமறைப்பை இன்னும் பலப்படுத்தும். இந்த ஆமைகள் மீன்களை ரொம்ப தந்திரமா வேட்டையாடுது. தன்னோட சாம்பல் நிற வாயை திறந்து வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்கும். அப்புறம் தான் நாக்கோட நுனியில இருக்க புழு மாதிரியான ஒரு இளஞ்சிவப்பு கலர் உறுப்பை புழு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும்.
மீன்களும் அதை புழு நம்பி சாப்பிட போகும்போது ஆமை தான் வாயை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூடி மீனை பிடிச்சி சாப்பிட்ரும். ஒரு தாட்டி வாயில மாட்டினா தப்பிக்கவே முடியாது. ஏன்னா கடி ரொம்ப வலிமையானது, 1000 PSIங்கிற அளவில் இருக்கும். இது மனித கடியை விட பல மடங்கு ஸ்ட்ராங். நன்னீர்களில் வாழ்ந்தாலும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி மூச்சு விட மேற்பரப்புக்கு வந்து தான் ஆகணும். மற்ற ஆமைகள் மாதிரி முட்டை போடவும் நிலப்பரப்புக்கு வந்து தான் ஆகணும். பொதுவாக 70 வருஷம் வரை வாழுது. மெடகாஸ்கர் தீவை பூர்வீகமாக கொண்ட இந்த ஐஐ லீமர் ஒரு தனித்துவமான பயமுறுத்துற தோட்டத்தில் இருக்கு. வெள்ளை முகத்தில் இருக்க மஞ்சள் கண்களில் இருக்க கருப்பு கருவிழி நம்மளும் ரொம்ப பயமுறுத்தும். உடம்பு முழுக்க அடர் பழுப்பு நிற ரோமங்கள் இருந்தாலும் முதுகில் வெள்ளை நுனி ரோமங்களும் இருக்கு. கைகளில் இருக்க விரல்கள் ரொம்ப நீளமா இருக்கு, கிட்டத்தட்ட மனிதர்களோட கைகள் மாதிரி இருக்கு. அதுலேயும் நடுவில் இருக்க விரல் ரொம்ப மெலிசா நீளமா இருக்கு. ஏன் இதுக்கு இப்படி இருக்குன்னா தான் உணவை பிடிச்சி எடுக்குதாம். அதாவது ஏஐ தான் வாகனோட பெரும்பாலான நேரத்தை மரத்துல தான் கழிக்கும். தூங்குறது, சாப்பிட்றது, பயணம் பண்றது, இணை சேர்றது அப்படின்னு எல்லாத்துக்குமே மரங்கள் தான். அப்படி மரத்துல இருக்கும்போது மரத்தோட ஓட்டைகள் இருக்க பூச்சிகளையும் புழுக்களையும் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இந்த நடுவிரல் இவ்வளோ மெலிசா நீளமா இருக்கு. சிறந்த கேட்கும் திறனை கொடுக்குற இவ்வளோ பெரிய காதை பயன்படுத்தி மரத்துக்குள்ள இருக்க பூச்சிகளோட அசைவுகளை கண்டுபிடிச்சி 1 செகண்டுக்கு 8 முறை மரத்தை தட்டி எலிக்கு இருக்கிற மாதிரியான மண்வெட்டி பற்களால மரத்தை கடிச்சு அப்புறம் கடைசியா தான் மெலிசான விரலை ஓட்டைகளை விட்டு பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடுது. இதோட உணவுல பூச்சிகள், புழுக்கள், லார்வாக்கள் மட்டும் இல்லாம விதைகள், கொட்டைகள், பழங்கள் அப்படின்னு தாவரங்களையும் சாப்பிடுது. நைட்ல ரொம்ப ஆக்டிவா செயல்படுற ஐஐ 2 அடி உடம்பு நீளமும் 2 கிலோ எடையும் இருக்கும். உடம்பு நீளத்தை விட வால் நீளமா இருக்கு. பொதுவாக பிரதேசத்தை கிரியேட் பண்ணி தனிமையில வாழ்ற ஐஐ சில நேரங்களில் சின்ன குழுவாகவும் காணப்படும். என்னதான் இதுங்க மரத்திலேயே சுத்தினாலும் மரத்துல செங்குத்தா ஏறதான் ஈஸியா இருக்கும். கிடைமட்டமா நகர்றதுக்கு இதுங்க ரொம்ப கஷ்டப்படும். பொதுவா 20 to 23 வருஷம் வரை வாழுது. கலப்பின முறையில் ஒரு ஆட்டுக்கும் ஒரு மாட்டுக்கும் ஒரு விலங்கு பிறந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எந்த டாக்கின் இருக்கு. பார்க்க மாடு மாதிரி இருந்தாலும் செம்மறி ஆட்டுக்கு தான் இதுங்க நெருங்கிய சொந்தமாக இருக்கு. மீசை வடிவ கொம்பும் மாடு மாதிரியான பெரிய தலையும் பெரிய உருவமும் இது ரொம்ப தனித்துவமாக்குது. டாக்கின் கிழக்கு இமயமலைகளில் தான் காணப்படுது. இதில் 4 கிளையினங்கள் இருக்கிறதால ஒவ்வொரு கிளையினமும் கருப்பு, சிவப்பு, பழுப்பு, சாம்பல், மஞ்சள் அப்படின்னு பல்வேறு நிறங்களில் காணப்படுது. இமயமலையோட குளிர் காற்றை சமாளிக்க இவ்வளோ பெரிய மூக்கை வச்சிருக்கு. இவ்வளோ பெரிய இந்த மூக்கு குளிரான காற்று நுரையீரலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதை சூடான காற்றை மாற்றிடும். அப்புறம் குளிர்காலத்தில் வளர்கிற அடர்த்தியான ரோமங்களும் தோலில் சுருக்கிற ஒரு விதமான எண்ணெயும் வாட்டர் ப்ரூஃபாக செயல்பட்டு குளிரை தாக்குப்பிடிக்க பயன்படுது. தோள்பட்டையில் 3 to 4 அடி உயரமும் தலையிலிருந்து வால் வர 5 to 7 அடி நீளமும் 300 to 350 கிலோ எடையும் இருக்கும். பொதுவாக கூட்டமாக வாழ்கிற இதுங்க 12 to 18 வருஷம் வரை வாழுது. ஆஸ்திரேலியா அப்புறம் இந்தோனேஷியாவை பூர்வீகமாக கொண்ட இந்த சுகர் கிளைடருங்கிற குட்டி உயிரினம் பார்க்கறதுக்கு அணில் மாதிரி இருந்தாலும் இது அணில் கிடையாது. கோலா கரடிக்கும் கங்காருக்கும் நெருங்கிய சொந்தமான பாலூட்டியா இருக்கு. கங்காரு மாதிரியே குஞ்சுகளை வளர்க்க தான் வயிற்றுல ஒரு பைய வச்சிருக்கு. அப்புறம் கோலா கரடி மாதிரி யூக்கலிப்ஸ் இலைகளை விரும்பி சாப்பிடுது. இதுகிட்ட இருக்க ஒரு தனித்திறமை என்னன்னா பறக்கிற அணில் மாதிரி இதாலையும் பறக்க முடியும். உடம்போட 2 பக்கமும் முன்னங்கையிலிருந்து பின்னங்கால் வரை நீண்டிருக்கிற ரெக்கை மாதிரியான சவ்வு பறக்கிறதுக்கு உதவுது. இதை பயன்படுத்தி ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு 50 மீட்டர் தூரம் வரை பறக்க முடியும். பறக்கிறதுனா ரெக்கையை அடிச்சுட்டு பறக்கிறது இல்லை, தான் 2 கிளைடரை விரிச்சு காத்துல சறுக்கிக்கிட்டே போகிறது. இப்படி காத்துல கிளைட் பண்றதாலையும் யூக்கலிப்ட் சாறு, தேன், மகரந்தம் மாதிரியான இனிப்பு பண்டங்களை அதிகமாக சாப்பிட்றதாலையும் சுகர் கிளைடர்னு அழைக்கப்படுது. வெளிர் சாம்பல் நிறத்துல இருந்து வெளிர் பழுப்பு நிறத்தில் காணப்படுற சுகர் கிளைடர் மூக்குல இருந்து முதுகோட நடுப்பகுதி வரை காணப்படுற கருப்பு பட்டையோட பெரிய கண்களோட ரொம்ப குட்டியா கியூட்டா வித்தியாசமா இருக்கு. மூக்கோட நுனிலிருந்து வாலோட நுனி வர 24 to 30 சென்டிமீட்டர் நீளமும் 140 to 150 கிராம் எடையும் இருக்கும். பொதுவாக காடுகளில் 9 வருஷம் வரை வாழுது. அமெரிக்காவில் காணப்படுற ஒரு புத்திசாலியான வித்தியாசமான ரக்குன் தான் இந்த கோட்டி முண்டிஸ். மெலிசான தலையில நீளமா ஃபிளெக்சிபிளா இருக்க இதோட மூக்கு எந்த திசையிலையும் 60 டிகிரி வரை நகர முடியும். இது உணவை கண்டுபிடிக்கவும் பொருளை நகர்த்தவும் பயன்படுது. இதோட சேர்ந்து சின்ன காது, எப்பவுமே நிமிர்ந்திருக்க வால், வெளிர் பழுப்பு, கருப்பு நிற தோல் அப்படின்னு தனித்துவமான லுக்கில் இருக்கு. மற்ற ரக்குன் மாதிரி இல்லாம கோட்டிஸ் பகல்ல தான் சுறுசுறுப்பாக செயல்படும். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு அப்படின்னு கிடைக்கிற எதையும் சாப்பிடும். காலில் இழுத்துக்க முடியாத நகங்கள் இருக்கிறதாலையும் கணுக்கால்கள் 180 டிகிரி வரை சுழல முடியுங்கிறதாலையும் மரத்தில் ஈஸியாக ஏறுறதோட மட்டும் இல்லாமல் மரத்துலேருந்து தலைகீழாக ஈஸியாக இறங்கவும் செய்யுது. சில பாலூட்டிகளால் தான் மரத்துலேருந்து தலைகீழாக இறங்க முடியும். அதில் இந்த கோட்டிஸும் ஒன்று.
மூக்குலிருந்து வால் வர 1-2 அடி நீளமும் 30 சென்டிமீட்டர் உயரமும் 2-8 கிலோ எடையும் இருக்கும். இந்த புத்திசாலியான உயிரினங்கள் உயரமான பொருட்களுக்கு இடையில போகும்போது தங்களோட செங்குத்தான வாழை வச்சு தான் ஒன்றை கம்யூனிகேட் பண்ணிக்கும். பெண்களும் குட்டிகளும் சின்ன குழுக்களில் காணப்பட்டாலும் நல்லா வளர்ந்த ஆண்கள் தனிமையில் காணப்படுது. காடுகளில் பொதுவாக 7 வருஷம் வரை வாழுதுங்க. மத்திய அப்புறம் தென் அமெரிக்காவில் காணப்படுற இந்த போட்டு பறவைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப விகாரமாக காட்சி அளிக்குது. 21-52 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற போட்டுவுக்கு உடம்பு சைஸை கம்பேர் பண்ணுறப்ப நீளமான ரெக்கையும் வாலும் பெரிய தலையும் இருக்கு. பெரிய தலையில் இருக்க உருண்டையான இந்த மிகப்பெரிய கண்கள் தான் இதை தனித்துவமாக்குது. பகலில் இந்த கண்ணை பார்க்க மொத்தமாக கருப்பாக இருந்தாலும் நைட்டில் சிறந்த இரவு நேர பார்வைக்காக கருப்பு கருவிழி சின்னதாக மாறி மஞ்சள் நிற கண்களை வெளிப்படுத்தும். இந்த டைமில் தான் இதை பார்க்க ரொம்ப பயங்கரமாகவும் பயமாகவும் இருக்கும். நைட்டில் எப்படி நம்மளை பயமுறுத்ததோட மட்டும் இல்லாமல் பேய் மாதிரியான சத்தத்தை எழுப்பி இன்னும் திகிலை உண்டாக்குது. இப்படி பார்க்க பேய் மாதிரி இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் பேய் மாதிரி சத்தமும் எழுப்புறதால மற்ற பறவையிலிருந்து இது வித்தியாசமாக இருக்கு. நைட்டில் ஆக்டிவாக செயல்படுற போட்டு பக்கத்தில் இருக்க பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இரவை கழிக்கும். பகல் வந்துருச்சுன்னா இது எங்கே இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா சாம்பல், பழுப்பு, வெள்ளை, கருப்பு கலந்த இதோட இறகுகள் உடஞ்ச மரக்கட்டைகள் மரக்கிளைகளோட நிறத்துக்கு ஒத்து போகிறதால மரக்கிளையில் இது அசையாமல் இருக்கும்போது ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. இந்த உருமறைப்பை பயன்படுத்தி தான் பகலில் பிரிடேட்டர்ஸை இருந்து தன்னை பாதுகாத்துக்கும். இதையும் மீறி ஒரு வேட்டையாடி இதோட பக்கத்தில் வந்தால் அகலமான சின்ன அலகை திறந்து கண்களை உருட்டி பெருசாக்கி அதிகமாக சத்தம் எழுப்பி எதிரியை பயமுறுத்தும். இதுக்கும் பிரிடேட்டர் பயப்படலன்னா அப்புறம் பறந்து போயிடும். கண்களோட இமைகளுக்கு மேலே சின்ன கேப் இருக்கிறதால கண்கள் மூடி இருந்தாலும் எதிரியோட இயக்கத்தை கண்டறிஞ்சு எச்சரிக்கையாக இருக்க முடியும். கால்களும் பாதங்களும் பலவீனமாக இருக்கிறதால உட்கார மட்டும்தான் முடியும், நடக்கலாம் முடியாது. பொதுவாக 12-14 வருஷம் வரை காடுகளை வாழுது. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ராமக்கண்ணன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதிகம் பார்க்கப்படாத இந்த 8 உயிரினங்களை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.